தொழில் செய்யற பொண்ணுக்கு சொர்க்கமும் அவரே நினைச்சிட்டு இருந்த ஒரு பக்தனுக்கு நரகமும் கொடுத்தாரு. கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல. இப்ப நடந்தது என்னன்னு தெளிவா சொல்றேன். உங்களுக்கு ஈசனை பிடிக்கும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிராமத்துல ஒரு சிவபக்தன் இருந்தாரு. அவர் தினமும் மந்திரங்கள், வேதங்கள், பூஜைகள்லாம் பண்ணுவாரு. சுத்துப்புறத்துல இருக்கிற 10 கிராம மக்களுக்கு மத்தியில இவர் மேல ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. ஆனா அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு சின்ன குடிசையில ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க. இரவுல அந்த தொழில் செய்யறதா அவங்களோட வயிற்று பழப்பாவே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிவபக்தன் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த தொழிலாம் பண்ணாத, இதை பண்ணா நீ நரகத்துக்கு தான் போவ, ஈஸ்வரன் மன்னிக்கவே மாட்டாருன்னு சத்தம் போட்டு விட்டாரு. அந்த பொண்ணு சாமியார் சொல்லிட்டாங்கன்னு 4-5 நாள் அந்த தொழிலே விட்டுட்டு சுத்தில இருக்கிற எல்லா கிராமத்திலும் போய் வேலை கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கிராமத்துக்காரனும் அந்த பொண்ணுக்கு வேலை தரவே இல்லை. அந்த பொண்ணு பண்ணிருந்த வேலையை குத்தி காமிச்சு அவமதிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கிட்ட சொல்றாங்க, ஈஸ்வரா என்ன மன்னிச்சிடுங்க, வேலை கேட்ட காசுன்ற காரணத்தால யாரும் வேலை தர மாட்டாங்க. என் வயிற்று பொழப்புக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. இறைவா. மறுபடியும் அதே தொழில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தடவை அந்த தொழில பண்ணும்போது ஈஸ்வரா என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்றாடி கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அந்த சாமியார் இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு அவர் என்ன விஷயம் பண்ணாரு தெரியுமா? அவர் என்னதான் தினமும் மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணாலுமே அவரோட மனசு இறைவன் கிட்ட இல்ல, முழுக்க அந்த பொண்ணோட வீட்டுல தான் இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரா, யாரெல்லாம் போறாங்கன்னு ஒரு கல் எடுத்து போட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஒரு கேவலமான புத்தி பாத்தீங்களா? சரி, அப்ப நடந்தது என்னன்னு கேளுங்க. ஒரு நாள் அந்த பொண்ணையை கூப்பிட்டு அவர் குமிச்சு இந்த கல்லையை காமிச்சாரு. இங்க பாரு, நீ பண்ண பாவம் இவ்வளவு இருக்கு, நீல நரகத்துக்கு தான் போன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. சிவன் கிட்ட கண் கலங்கி சொல்றாங்க, இறைவா, அந்த சாமியும் நிறைய பூஜை பண்றார், நானும் பாவப்பட்ட தொழில் பண்றேன், என்னால உங்ககிட்ட வர முடியாது இறைவா. ஒரு நாள் திடீர்னு ஒரு காட்டு தீ விபத்துல 2 பேருமே மரணம் அடைஞ்சிட்டாங்க. இங்க தாங்க சிவன் பண்ணற ஒரு பெரிய சம்பவத்தை. என்னன்னா, அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பொண்ணோட ஆன்மா இருந்துச்சு, அந்த சாமியாரோட வீட்டுல அந்த சாமியாரோட ஆன்மா இருந்துச்சு. சிவ தூதுவர்கள் 2 பேர் வந்தாங்க. அந்த சாமியார் என்னதான் சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்கன்னு சந்தோஷமா இருந்தாரு. ஆனா ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. அவரு வாயடிச்சு போயிட்டாரு. அவரு முன்னாடி யம தூதுவர்கள் வந்து நீ வா நரகத்துக்கு போலான்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த சாமியாருக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது. இந்த டவுட் சிவன் கிட்ட கேட்டாகணும் யமதூதர்கள் கிட்ட சொல்றாங்க. எப்பயுமே யமதூதர்கள் ஒரு ஆன்மா கடைசி ஆசை கேட்டுச்சுன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. இந்த சாமியாரே கூப்பிட்டு சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. அவர் கேட்கிறாரு, உங்களை நினைச்சிட்டு இருந்த எனக்கு நரகம், அந்த தொழில் பண்ண பொண்ணுக்கு சொர்க்கமா, எனக்கு ஒன்னும் புரியலன்னு. அதுக்கு சிவன் நச்சு 4 வாரத்தில் நறுக்குன்னு பதில் சொன்னாரு. நீ வெளியில் ஆன்மீகன் போல இருந்தாய், ஆனால் மனம் முழுவதும் பிறர் குற்றத்திலேயே இருந்தது. அந்த பெண் வெளியில் தவறாக இருந்தாலும் உள்ளத்தில் எப்போதும் பகவானையே நினைத்தாள். அதனால்தான் அவளுக்கு சொர்க்கம், உனக்கு நரகம். சும்மாவா சொன்னாங்க எல்லாரும்? உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. ஓம் நம சிவாய கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. ஈசன் இரவுல அந்த தொழில் செய்யற பொண்ணுக்கு சொர்க்கமும் அவரே நினைச்சிட்டு இருந்த ஒரு பக்தனுக்கு நரகமும் கொடுத்தாரு.